Hi guys, welcome to Besant Technologies Velachiri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் காவியா. ஸோ அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் ஏஐ இன்ஜினியராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபைல் பற்றி பார்த்தோம்னா அவங்க இங்கே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜில் தான் பிஇசிஎஸ்சி 2026 தான் பாஸ் அவுட் ஆகி வெளியில் வர போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க ஆஃபர் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் காவியா. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் இன்டர்வியூ பற்றி சொல்லுங்கள். ஸோ எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? இட்ஸ் ஆக்சுவலி 3 ரவுண்ட் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஹெச்ஆர் ஆக்சுவலாக ஒரு டீம் ப்ராஜெக்ட் டீம் லீடர். அவரு நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கேட்பாரு. நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் யார் பேசுறாங்கன்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் பேசுறத வச்சு ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஈவன் 70 மெம்பர்ஸ் வந்தாங்க. 70 மெம்பர்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு 20 மெம்பர்ஸா ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஓகே, 70 பேர் வந்ததுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஸ்கிரீனிங் மாதிரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கம்யூனிகேஷன் செக் பண்ணிட்டு அதுல இருந்து 20 பீப்புள்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் வந்து சிஇஓ ரவுண்ட், which சிஇஓ கிட்ட நம்ம பெர்ஃபார்ம் பண்றது நம்மளோட கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுல 20 மெம்பர்ஸ்க்கு யாரெல்லாம் சர்டிபிகேஷன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஹையரா வச்சிருக்காங்க, அண்ட் தென் எப்படி பர்டிகுலரா ஷைன் ஆகுறாங்க, அவங்களோட கம்யூனிகேஷன் வே எப்படி இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி 20 மெம்பர்ஸ்ல இருந்து 6 மெம்பர்ஸா ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து கேட்டது உங்களுக்கு வந்து 70 மெம்பர்ஸ்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு எதை பத்தி கேட்டிருந்தாங்க? ஃபுல்லா நீங்க பண்ண ப்ராஜெக்ட் பத்தி. ஓகே, அத பத்தி சொல்லுங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க, என்ன சொல்லிருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலா கம்பெனில எல்எல்எம் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் ஆப்டிமைசேஷன் இதை பேஸ் பண்ணி தான் ஜேடி. அந்த ஜேடிக்கு ஏத்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன். நான் பர்டிகுலரா 3 ஜென்ஏ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் சொல்லணும்னா டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டிரான்ஸ்லேஷன், ஏபிஐ ரிட்ரீவல் வச்சு அதுலயே வித் ஃபீச்சர் ஆஃப் ஆடிங் எல்எல்எம் ஆட்டோ கம்ப்ளீஷன் மாடல், அது LSTM மாடல் வச்சு பண்ணேன், which relevant to the JD they given. And then second project வந்து which is a final research paper project. அந்த paper projectல pre-trained models and then deep learning algorithms நிறைய இன்வால்வ் ஆகும். அதுல ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங், ஆப்டிமைசஸ், இந்த மாதிரி டிஃபரன்ஷியஸ் தெரியுதா, அப்புறம் எப்படி அவங்க ஸ்கில்ஸ் அவங்க ப்ராஜெக்ட்ஸ்ல ஆட் ஆன் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்கில் இருக்கா, இதுல தான் பேசிக்கா ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. சூப்பர். சரி, அவங்க சொன்னதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அஸ் அ ஃப்ரெஷரா, ஜேடிக்கு கனெக்டடா அவங்களோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா மேஜரா கம்பெனி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு கனெக்டடா அந்த ப்ரொஃபைல் இருந்தா தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஒரே ஒரு ப்ரொஃபைலை ரெடி பண்ணி வச்சுட்டு வர்ற எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்றது. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ என்னன்னா, ஒரு கம்பெனிக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல பர்டிகுலரா என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை கொஞ்சம் நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ப்ரொஃபைல் ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஃபைன். ஸோ அதுக்கடுத்து ஃபைனல் ரவுண்ட் வந்து ஜெனரல் டிஸ்கஷன். ஃபைன். இங்க உங்களுக்கு ஹெச்ஆர் டீம்ல இருந்து யார் கோஆர்டினேட் பண்ணது? ஜெயமுருகன் சாரும் கபில் தான் பண்ணாங்க. ஃபைன். இப்போ ஜாயினிங் டேட் சொல்லியிருக்காங்க, மண்டே சொல்லியிருக்காங்க. சரி, பார்த்துங்க. இன்னும் அவங்க வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்னும் இருக்கு, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இருக்கு, இன்னும் முடிக்கல. அதுக்குள்ள அவங்க கம்பெனில ஜாயின் பண்ணிட்டாங்க. 2026 பாஸ் அவுட்டுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க டிகிரி முடிக்கிறீங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கீங்கன்னு. உங்களுக்கு கான்பிடண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இங்க கூட வரலாம். இங்க வந்து நாங்க மார்க் வைப்போம். அந்த மார்க்கை நீங்க கிளியர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்களே கூட உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இல்லை அப்படின்னா நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கோங்க. பட் நீங்க எஃபோர்ட் போடும்போது தான் உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடன்ட் வரும். இன்னைக்கு எதுவுமே வந்து அதுக்காக நீங்க ஜாயின் பண்ண உடனே ஜாப் கிடைச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. படிக்கணும், நீங்க எஃபோர்ட் போடணும், சொல்றதை ஃபாலோ பண்ணணும். ஸ்கிரீனிங் இருக்கும். இவங்களுக்கே நாங்க மார்க் வச்சோம். ஸோ மார்க்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே நாங்க என்ன பண்ணோம், ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணோம், ஆஃபர் வாங்கிட்டாங்க. ஸோ வி ஹாவ் அ பாத். அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 15 இயர்ஸா இருக்கும். ஒரு கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வந்து ஆப்டி, குரூப் டிஸ்கஷன், டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக ஒரு டெக்னாலஜின்னு எடுத்துட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருங்கிறது முதல்ல நம்ம ப்ரிப்பேர்டாக கொடுப்போம். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே மோர் தென் எனஃப் டு கிளியர் த இன்டர்வியூ. அதுக்கான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இவங்களோடது. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 26 முடிச்சுட்டு வரலாம், நாள் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ பட் உங்களுக்கு தெரியும் டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஜாவா நல்லா தெரியும், இல்லை பைத்தான் தெரியும், எஸ்கியூஎல் தெரியும், நம்மளால சொல்ல முடியுதா? இல்லை நீங்களே போய் ஹேக்கர் ரேங்க்லேயோ இல்லைனா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் உங்களை போய் நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரேண்டமாக ஒரு MCQ அட்டன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ.